நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீரா மகிமையும் நீரா, தலை நிமிர செய்பவர் நீரா. கேடகம் நீரா மகிமையும் நீரா, தலை நிமிர செய்பவர் நீரா. படுத்துறங்கி விழித்தெழுவே, ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி விழித்தெழுவேன் ஆண்டவரே, என்னை ஆதரிக்கிறவர் நீதானே. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, ஆமாண்டவரே, நீர் என்னை தாங்குகிறவர், தாங்கி நடத்துகிறவர். ஆண்டவரே, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. காரணம், எங்கள் தலை சாய்க்கும் கல் நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய தலை சாய்க்கும் கல் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சாய்ந்து கொள்கிற மார்பு நீங்கள் ஆண்டவரே. உம்முடைய மார்பிலே நாங்கள் சாய்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அருமையாய் எங்களை நடத்துகிற எங்கள் தெய்வத்துக்கு இந்த காலை வேளை ஒரு ஆராதனை. அப்படியா எங்களை நடத்துகிற எங்கள் தெய்வத்துக்கு ஒரு ஆராதனை. எங்களை நேர்த்தியாய் நடத்தி வருகிற தெய்வத்துக்கு ஒரு ஆராதனையை நாங்கள் ஏற்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையை நீங்க பொறுப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்று நடக்கிற இந்த 3 ஆராதனை, குறிப்பாக ஆண்டவரே 3வது ஆராதனையில இன்றைய அபிஷேக கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அங்கீகாரம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லப்பா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் வேணும், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் வேணும். ஆண்டவரே, அந்த பிரசன்னத்தை உணர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த நாளில் பிள்ளைகளை அதுக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தும். எங்க சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அத்தனை பேர் அபிஷேகத்தின் வல்லமையால் தரிப்பிக்கப்படுவார்களாக, அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்பப்படுவார்களாக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்க போறோம். எபினேசர் நமக்கு பாடல் பகுதியில் நடத்துவார்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தை பாடி உயர்த்த வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாவது பாடலாக கூட நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் என்கிற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா உற்சாகமாக கைகளை தட்டி அவர் செய்த எல்லா உபகாரங்களும் நினைத்து நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே ஆண்டவரே ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். என்னை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நம்மளுக்கு உடன்படிக்கை சென்று அவருடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை கழுவி பிள்ளை என்கிற அதிகாரம் நம்ம கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு உடன்படிக்கை உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் அவர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த அவருடைய மறவாத கிருபைகளுக்காக அவருடைய இரக்கங்களுக்காக அவருடைய தயவுக்காக அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். பலவிதமான வாதைகள் பலவிதமான கொள்ளையினர்கள் எல்லா பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்ட போதும் நம்முடைய செட்ட நிலையிலே நம்மளை வைத்து பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனின் அவருடைய அனைக்கும் கரங்களை நினைத்தவர்களாக பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைச்சி காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைச்சி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
நம்முடைய தேவைகளை சந்தித்தார் அல்லவா? கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம். என்றும் மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. என்றும் மறவா எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள். கடைசி ஒரு முறை சொல்லுமா? கர்த்தர் செய்த ஹல்லேலூயா நன்றி செலுத்த வந்தோம். என்றும் மறவா அவர் கிருபை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. என்றும் மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிற நன்மைகள் நாம் நினைத்து துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கூட என் பெலனாகிய கர்த்தாவே. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எனது பெலன்? ஆமென். சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிர்பாராம சூழ்நிலைகள் நடக்கலாம். எல்லா சூழ்நிலைகளுமே அவரே நம்முடைய பெலனாக இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுமா? என் பெலனாகிய நான் உம்மையே நம்பி உள்ளேன். கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்ன அணைக்குதையா உம் கிருபை. என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லும் அவரை நம்பி இருக்கிற நான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. நான் கைவிடப்படுவதில்லை. சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆமென் பொல்லாப்புக்கு பயப்படு. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லா பாதைகளிலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. நான் கோலும் தடியும் தேற்றுதையா உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. வெற்றி பாதை காட்டுதையா அனுதினம் வெற்றி பாதை. என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நான் கைவிடப்படுவதில்லை. என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளேன். கைவிடப்படுவதில்லை.
நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய ஹல்லேலூயா, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, கைவிடப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பலனாய் இருக்கிறப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவது பாடலாக கூட பெந்தகோஸ்தே அனுபவம் தாருமே என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கைகளை தட்டி அவருடைய பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் எங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாருங்க. ஆமென். அப்படிப்பட்ட வல்லமைகள், மேலான வரங்கள். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே அனுபவம் தாருமே, என் மாரியாவியை ஊற்றுமே. சொல்லுமா, பெந்தகோஸ்தே அனுபவம் என் மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான கரங்களை உயர்த்தி சொல்லுமா, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு நாளும் வெறுமையாக அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற அனுபவம். உம் ஆவியை ஊற்றுமே. அப்போஸ்தலர்கள் செய்தது போல ஆண்டவரே, இந்த காலத்தில் நாங்களும் அனலாக உமக்காக எழுப்பி பிரகாசிக்க, ஹல்லேலூயா, அக்கினி ஜுவாலியாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை
நாங்கள் ஜெபிக்கும் போது நோய்கள் குணமாகணும், அற்புதங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட, அப்படிப்பட்ட அற்புதத்தின் அபிஷேகங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால, ஆமென், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையினால இந்த நாள் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை கொண்டு ஆமென் அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை, அநேகரை எழுப்புகிற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. வாஞ்சையாய் அவரை நோக்கி கேட்கிறப்ப அவர் நிச்சயம் நமக்கு ஆமென் நாம் கேட்கிறதற்கு நினைக்கிறதற்கு மேலாகவே கொடுக்கிறார். அக்கினி நாவுகள் சாருமே, அதிகார நாவுகள் சாருமே. அக்கினி நாவுகள் எனக்கு அதிகார நாவுகள் சொல்லுவோம். மேலான மேலான வல்லமை, மேலான தரிசனம் எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. கைகளை உயர்த்தி என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. நிழல்பட்டு சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்து அநேக வியாதியஸ்களை குணமாக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தருவீராக. கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. மனம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவம், குறைகள் நிறைவாக்குகிற அனுபவம். ஹல்லேலூயா. நுகத்தடிகளை முறைக்கிற ஒரு அனுபவம். வியாதிகளை குணப்படுத்துகிற ஒரு வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, சாபங்களை உடைக்கிற வல்லமை. என்னை நிரப்புமே. ஓ ரிபரா கரபா ஷதரதனியா துடலா கரபா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக ஆண்டவரே உமக்கு ஒரு ஹல்லேலூயா. என்னை நிரப்புமே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ ரிகரா கரபா ஷதரா கரபா. வாஞ்சியா கேளுங்க ஆண்டவரே. என்னையும் நிரப்புங்க ஆண்டவரே. நிரம்பி வெளிகிற பாத்திரமாக என்னை நிரப்புமே. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக விட்டு கொடுங்க. ஆண்டவரே, நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக, நீரே எங்களை நடத்துவீராக, நீரே எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. ரிபரா கரபா ரபா லகரபா ரபா. ஆண்டவரே, அக்கினி போல நாவுகளை தருவீராக ஆண்டவரே. அக்கினி போல நாவுகளை தருவீராக ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. நாங்கள் எழும்ப, நாங்கள் உயிரடைய, நாங்கள் உயிரடைய. ஹல்லேலூயா. எல்லா மரித்த நிலைமைகள் மாறட்டும், எல்லா உலர்ந்த நிலைமைகள் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உலர்ந்த நிலைகளை மாற்றுவீராக.
உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரமாக, உமக்காக வல்லமையாக எழும்புகிற பிரகாசிக்கிற ஹல்லேலூயா பாத்திரம் நிரம்பி உம்மாவியை ஊற்றுமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆவியானவர் இருக்கும்போது உலர்ந்த நிலைகள் மாறும். அவர் உயிரடைய செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. கேட்போம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உலர்ந்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே உயிர் பெறட்டும் ஆண்டவரே, உயிர் பெறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேக நதி எங்களுக்குள்ள பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேக நதி பாய்ந்து செல்லுகிற பொழுது குறைவுகள் நிறைவாகும், வியாதிகள் மாறும், கட்டுகள் உடைக்கப்படும். சொல்லுங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்கப்பா. நான் அநேகரை ஆண்டவரே உமக்குள்ள நினைச்சு என்ன நிரப்புங்க ஆண்டவரே. அவருக்காக அனலா எழும்பணும் அப்படின்னா அந்த அபிஷேகம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். வாஞ்சித்து கேட்போமா? அவர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை அந்த அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்த இந்த நாள் அனல் மூட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா. அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை சிறந்து ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்நிய பாஷைகளிலே ஹல்லேலூயா அந்த ஆவிக்குரிய வரச்சை ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நுகங்களை முறிக்கிறவரே, கட்டுகளை உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிகளை குணப்படுத்துகிறவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே, எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அந்த மேலான அனுபவத்திற்குள்ளாக எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவோம், எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆவியானவரால் நடத்தப்படணும் அப்படின்னா ஒரு முழுவதுமான ஒரு அர்ப்பணிப்பு தேவை. ஹல்லேலூயா. முழுவதுமாக அவருடைய கண்ட்ரோல்குள்ள ஆண்டவரே. இனி நான் அல்ல, என்னுடைய மாம்சம் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீரே மேலானவர் ஆண்டவரே. நீரே என்னை நடத்துவீராக ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே பூரணப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சொல்லும் ஆண்டவரே, அநேக வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரே அந்த வல்லமையினால நிரப்புவீராக. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நான் ஒரு நாளும் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா. ஓரி கபரதன கரபல வஷகரபரியான் சுடல கரபரபா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய வல்லமையினால ஹல்லேலூயா அந்த ஜீவ நதி பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. அது ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ள பாய்ந்து போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட. சொல்லும் ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே, நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம். என்னை நீரப்புமே, நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் அதை பெரும் வரைக்கும் தரித்திருக்க உதவி செய்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் காத்திருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அந்த மேலான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரே அப்பா அந்த அபிஷேகத்தினால ரீபா ரகபா லபா ஷகரபரியான் சுடல கரபரபா ஊற்றிட வேண்டுமே ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே ஊற்றுவீராக. உம்முடைய ஆவி எங்கள் மேல ஊற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. இந்த நாள்ல கேட்போம் ஆண்டவரே, அவர் வாஞ்சி உள்ளவன் மேல ஆமென், தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுகிறவர்கள். ஹalleluya. சொல்லும் ஆண்டவரே, அந்த வல்லமை போதாது ஆண்டவரே, இன்னும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க. ஹalleluya ஹalleluya. சொல்லுமா, ஊற்றிடுமே உம் வல்லமையை ஆண்டவரே. இந்த நாள் எங்கள் மேல் உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் சாதாரணவர்கள் அல்ல ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் அசாதாரணமானவர்கள் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஊற்றிடுமே உம் வல்லமையை. சொல்லுமா எல்லாரும், ஆண்டவரே இந்த நாள் நம்முடைய வல்லமையினால நிறைத்து நடத்துவீராக. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக ஏறும்பிட. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே, இந்த தேசத்தை கலக்குகிற ஒரு அனுபவம். ஹalleluya. தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் போலி. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. சொல்லும் ஆண்டவரே, அப்பா அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நீர் இறங்கினது போல இந்த நாள் எங்கள் மேல் இறங்குவீராக ஆண்டவரே. நீர் தொடுவீராகப்பா. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஓரி கபல கரப சதரத ரதரி கரப ரப ரப. நிரப்புவீராக, ஊற்றுவீராக, உன் அபிஷேகத்தை நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஆட்கொண்டு நடத்துவீராக. வல்லமை ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. மேலும் ஊற்றுமே, வாக்குத்தத்த ஆவியை பொழிந்திடுமே. உச்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று மூழ்கச் செய்யுமே. நதியாய் பாய்ந்தேன். சொல்லுங்க ஆண்டவரே, அந்த நீச்சலாட அனுபவம் ஆண்டவரே. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே, நீச்சலாடம் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி வல்லமை ஓ உம்முடைய வல்லமை நான் நிரப்புவீராக, உம்முடைய வல்லமை நான் நிரப்புவீராக ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, அந்த நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே, அந்த மனக்காயங்கள் கட்டப்படுவதாக. ஓ அநேகரை கட்ட விழுக்க ஆண்டவரே, எங்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பீராக ஆண்டவரே. அநேகரை உமக்குள்ள உயிர்ப்பிக்க, அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்க, அநேக மரித்த நிலைமையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க, உலர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க, அப்பா செத்த நிலைமையில் இருக்கிற பாவத்தில் செத்து கிடக்கிறவர்களை உயிர்ப்பிக்க எங்களை உயிர்ப்பிப்பீராக. அபிஷேகம் அபிஷேகம் காணல் கொண்டு உமக்காக எழும்பின வல்லமை. ஹalleluya ஹalleluya. நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா. ஆவியானவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒரு உன்னத வல்லமையினால, ஒரு பின்மான அபிஷேகத்தினால ஹalleluya நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம் ஒவ்வொரு மேலும்
ஒவ்வொருவர் மேலும் ஹalleluya ரிகா பரக ரப ரத லத ரப ஓ ரிபா ரக ரப ரத ரப அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட கரபரதல கரபர ஆண்டவரே அந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே அந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக சொல்லுமா வாஞ்சையோட ஆண்டவரே அந்த அபிஷேகம் ஆண்டவரே அந்த வல்லமையுள்ள அபிஷேகம் ஹalleluya ஆண்டவரே சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே எங்களை நிரப்புவீராகப்பா ஆண்டவரே நாங்கள் வெறுமையான பாத்திரமாக அல்ல ஆண்டவரே ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆண்டவரே அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு பாத்திரமாக அநேக ஆண்டவரே இதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுகிறவர்களாக எங்களையும் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே உலர்ந்த நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே உலர்ந்த நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே எசேக்கியேல் வாசிக்கும் போது ஆவியானவர் வந்தபோது அந்த உலர்ந்த நிலைமைகள் எல்லாம் மாறிட்டு ஹalleluya ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிற உலர்ந்த நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே எல்லா உலர்ந்த நிலைமைகளும் எல்லா செத்த நிலைமையில இருக்கிற காரியங்களை தேவன் இந்த நாள்ல உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே தேவன் இந்த நாள்ல உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக ஹalleluya உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக அந்த தேவ ஆவியானவர் உம்முடைய வல்லமை நாள் நிறைத்து நடத்துவீராக ஹalleluya ஹalleluya எங்களுடைய சபைகளிலும் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே சொல்லுவோமா ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே இன்னும் அநேக அடையாளங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே அவர் வல்லமையாய் கிரியை செய்கிற ஆவியானவர் ஆண்டவரே அநேகரை நாங்கள் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து அப்பா நீர் கட்டுகளை அவிழ்க்கிறவர் ஆண்டவரே அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஹalleluya ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே ஏதோ ஒரு நாள் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் அந்த வரச்சை அனல் மூட்டி எழுப்ப 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 அவர் நமக்குள்ள கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் ஹalleluya ஹalleluya சொல்லும் ஆண்டவரே நான் இதை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஒரு நாள் உம்மை துக்கப்படுத்தாதிருக்க எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அந்த மேலான ஆவியை அவிழ்த்து போடாம இருக்க எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே இன்னும் அனல் மூட்டி எழுப்ப ஆண்டவரே இன்னும் வரங்கள் ஆண்டவரே வரங்கள்னால நிரப்புவீராக ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே மானானது நீரோட வாஞ்சித்து கதறது போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து கதற உதவி செய்வீராக ஆண்டவரே அர்ப்பணிப்போம் ஆண்டவரே என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீரே எங்களை நடத்துவீராகப்பா அந்த முழுவதுமாக நடத்தப்படுகிற அனுபவமே வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஹalleluya அவரால் முழுவதுமாக நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் ஹalleluya வழி இதுவே இதில் நடவுங்கள் சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமானதை செய்ய எங்களை நடத்துவீராக ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்களை நடத்துவீராகப்பா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடைசி ஒரு முறை கைகளை உயர்த்தி சொல்லுவோம் Hallelujah, hallelujah. Jesus, hallelujah. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே அப்படி கேட்போம் ஆண்டவரே நாள் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராங்க ஆண்டவரே உள்ளத்திலே வருவீராக ஆண்டவரே வர வேண்டும் அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் சொல்லுமைகளை ஆட்கொண்டு ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல்
ஆண்டவரே என்னை முழுவதுமாக ஆட்கொள்ளுங்கப்பா. என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு நடத்துவீராக ஆண்டவரே. முழுவதுமாக ஆட்கொள்ளுவீராக ஆண்டவரே. ஆடல் அவருடைய கரத்தில் அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே நீர் இந்த எங்களை ஏற்று நடத்துங்கப்பா. எங்களை ஏற்று நடத்துவீராக ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. உள்ளம் தேங்குதையா. வர வேண்டும், வர வேண்டும் நல்லவரே, நல்லவரே. இப்போ வர வேண்டும் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீரே எங்களை நடத்துவீராகப்பா. எங்களை செவ்வையான வழிகளும் இடராத பாதைகளும் நடத்துகிற தேவனே, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக வாழ்க்கையில் நதியாய் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் உமக்காக சாட்சிகளாக நிற்க அந்த தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. தொடர்ந்து எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the savors above. Showers of showers of blessings we need. Mercy drop round us on fallen, but for the showers we pray. Showers of blessing, showers of blessings we need. Mercy drop round us on fallen, but for the showers we pray. அருள் ஏராளமாய் பெய்யும். அந்த அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டும். தொடர்ந்து எங்களோடு பிரசன்னமாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அம்மே, அம்மே. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நாம் விசேஷமானவர்கள் என்பதை குறித்துத்தான் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். பொதுவாக நாம் இந்த உலகத்தில் பல மக்களை பார்த்திருக்கிறோம். அந்த மக்கள்
பயன்படுத்துகிற சில வார்த்தைகளையும் நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன வார்த்தை கேட்டிருக்கிறோம்னா, நம்மளை அதிகமாக சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, இவர்கள் ராசியே இல்லாதவர்கள். இன்னொன்று சொல்லுவாங்க, தருதலை தருதலை அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்ல என்ன கிரகமோ அப்படிலாம் போன வாரம் நம்ம கேட்டது போல் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது உலகத்தினுடைய பார்வையாக இப்படி இருந்தாலும், ஆனால் வேதம் நமக்கு என்ன வச்சிருக்கிறது? வேதத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் யார்? அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்சம் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கவனிங்க, உங்களுக்கு இது புரியும். ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 27ஆம் வசனம் போதும் சார். முதல்ல சொல்றாரு மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படிங்கிறாரு. அடுத்த வசனத்திலேயே தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அரிய பெரிய படைப்புகள், சிருஷ்டிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுக்கு ஈக்குவலாக எந்த படைப்பையுமே கர்த்தர் கொண்டு வரவில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருக்கிறதுலையே பெரிய ஒரு படைப்பு சூரியன். அந்த சூரியனை கூட ஆண்டவர் எப்படி படைக்கலை? தன்னை போல படைக்கலை. அந்த சூரியனை கூட அவர் தன்னை போல படைக்கலை. நிலா இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிலாவை கூட தன்னை போல படைக்கலை. ஆனால் இந்த மனிதனை மட்டும்தான் தன்னை போலவே படைத்தார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்மெல்லாம் எவ்வளவு விசேஷமானவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். தமது சாயலாக தமது ரூபத்தின்படி கர்த்தர் நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா. அதனால தான் இன்னொரு வசனத்தை வாசிக்கும். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 9:6 பாருங்க. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் தெளிவாக சொல்றார், மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால். மனுஷனுடைய ரத்தத்தை எவனும் சிந்தக்கூடாது. இதான் வசனம். மனுஷன் சாதாரணமானவன் அல்ல, அவன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதனால கொலை பாதகத்தை வசனம் என்ன சொல்லுது? ஏற்றுக்கொள்ளவில்லை. கொலை பாதகம். ஆக நன்றாய் கவனியுங்கள். அப்ப ஆண்டவர் மனிதனை எப்படித்தான் படைத்தார் என்றால், தனது சாயலின்படி தனது ரூபத்தின்படி ஆண்டவர் படைத்தார். அல்லேலூயா. நீங்க அதே சமயத்தில் வேதத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப ஆண்டவர் மனிதனை தனது சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் எப்பவுமே இந்த மனிதனை கர்த்தர் மேன்மையாகவே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மேன்மையாகவே வச்சிருக்கிறார். அதுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை வச்சு நீங்க புரிஞ்சு கொள்வீர்கள். எப்படின்னு சொன்னா, இப்ப வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிறதான தொடர்பை குறித்து சில உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். என்ன உதாரணம்? ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? செடியா இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்? கொடியாக வச்சிருக்கிறார். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க பாருங்க. ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற பந்தத்தை பாருங்க. அவர் செடி, நான் கொடி. அவர் குயவன், நான் களிமண். அவர் மேய்ப்பன், நான் ஆடு. அவர் மணவாளன், நான் மணவாட்டி. அவர் ஒளி, நான் அந்த வெளிச்சம், அந்த ஒளியினுடைய வெளிச்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா
அவர் குரு, நான் சீசன். அவர் தகப்பன், நான் பிள்ளை. அவர் தேவன், நான் தாசன். அவர் தேவன் என்றால் நான் தாசன். அவர் எஜமான், நான் வேலைக்காரன். அவர் தலை, நான் சரீரம். அவர் அஸ்திவாரம், நான் கட்டடம். அல்லேலூயா. இது எல்லாம் பைபிள்ல இருக்குது. இவ்வளவும் பைபிள் இருக்கு. அப்ப அவர் செடி சூரியனை கொடியா கொண்டு வரல, தனது சாயலின்படி தனது ரூபத்தின்படி பிறந்த அந்த மனுஷனை தான் கொடியா கொண்டு வருகிறார். எப்போ ஒரு செடி பூரணப்படாது, ஒரு கொடியோடு இணைந்திருந்தால் தான் பூரணம், முழுமை பெறும். ஒரு மேய்ப்பன் என்கிறவன் முழுமை பெற மாட்டான். எப்ப ஆடு இருந்தாதான், மந்தை இருந்தாதான் அவன் மேய்ப்பன். மந்தையே இல்லாம நான் மெய்ப்பன் சொல்லிக்கிட்டு இருந்தா அது முழுமை பெறுமா? களிமண் இருந்தா பாத்திரம் வராது, குயவன் இருந்தாதான் பாத்திரம். வெறும் களிமண் மட்டும் பாத்திரமா உருவாகாது, அதை வணைகிற ஒரு குயவன் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மணவாட்டி, நம்ம தான் மணவாட்டி. மாப்பிள்ளை இருந்தால் தான் மணவாட்டி. மாப்பிள்ளை இல்லாமல் நான் தான் பொண்ணுன்னு சொல்லி இந்த பிரயோஜனம் இருக்கா? அப்போ இயேசு தான் மணவாளன், நாம மணவாட்டி. அவர் தலை, நான் சரீரம். அவர் குரு, நான் சீசன். அவர் தகப்பன், நான் பிள்ளை. இதெல்லாம் நீங்கள் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்போ இதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட், இதனுடைய முழுமை எதில் இருக்குது? நானும் அவரும் இணைந்தால்தான் முழுமை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நானும் அவரும் இணைந்தால்தான் முழுமை. அப்ப ஆண்டவர் நம்மளை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார்னா, அவரையே முழுமைப்படுத்துவதற்கு நாம் தான் தேவைப்படுகிறது. அவரையே முழுமைப்படுத்துவதற்கு நாம் தான் தேவைப்படுகிறது. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மனிதனுக்காகவே அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். ஏன்? இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் தான் மனிதனை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் தான் மனிதனை கொண்டு வந்தார். ஆனால் அந்த மனிதன் பாவத்திலே வஞ்சிக்கப்பட்டு போன காரணத்தினால அந்த மனிதனை, தன் சாயலில் வந்த மனிதன் அல்லவா, தன் ரூபத்தின் வந்த மனிதன் அல்லவா, அவனை அப்படியே விட்டுவிட முடியாது என்று சொல்லி யோவான் 3:16 படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இந்த உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவர் தன்னையே பலியாக கொடுத்தது எதுக்கா தெரியுங்களா? தன் சாயலின்படி, தன் ரூபத்தின்படி, தனது சாயலின்படி பிறந்த ஒரு மனிதன். ஆக அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தன் சாயலில் நம்ம உண்டாக்கி இருக்கிறார், தனது சாயலில் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அவர் இல்லை என்றால் முழுமை இல்லை. நீங்கள் நானும் நாம் இல்லை என்றால் தெய்வீகமும் முழுமை இல்லை. நம்மளை வைத்து தான் முழுமையே. அப்ப நம்ம மேல எவ்வளவு பெரிய உயர்ந்த நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் செடியா இருக்கிறார், நான் கொடியா இருக்கிறேன். அப்போ ஒரு செடியா இருந்து பிரயோஜனம் இல்லை. அது எப்பதான் பிரயோஜனத்துக்கே வரும்? அது கொடியா வந்தாதான் பிரயோஜனத்துக்கு வரும். ஏன்னா கொடியில தான் என்ன வருங்க? பூ பூக்கும். அந்த கொடியில தான் காய் காய்க்கும். அந்த கொடியில தான் கனி வரும். அப்படியானால் அவர் செடி, நான் கொடி. அப்ப அவரிடத்துல இருந்து நான் சாரத்தை பெற்று, அவரிடத்தில் இருக்கிற தெய்வீகத்தை பெற்று இந்த சமுதாயத்துக்கு கனி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நானும் சாதாரணமானவர் அல்ல. அவருடைய சித்தத்தை பொறுப்பாய் கொண்டு வருகிறவன் நாம் தான். ஒரு குயவன் இருக்கிறார் என்றால் அந்த குயவனுடைய வேலை என்ன? உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு களிமண். இப்ப நீங்கள் நானும் அதுக்கு களிமண்ணாக இருக்கிறோம். நம்மளை தான் அவர் உருவாக்கி ஒரு பாத்திரமாக உருவாக்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இதெல்லாம் சொன்னதெல்லாம் நீங்க வச்சு பாருங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு இது ஹோம்வொர்க் எல்லாம் எழுதிக்கிங்க.
என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, செடி கொடி இதுக்குரிய ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது? அவர் செடியாகவும் நாம் கொடியாகவும் எங்கே இருக்கிறோம்? அது மாதிரி அதனுடைய வசனம் எங்கே இருக்குது? அவர் குயவன் நான் களிமண் அதுக்குரிய வசன ஆதாரம் எங்கே இருக்கிறது? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் டாட்டா போட்டுக்கங்க. மெய்ப்பன் ஆடு, மணவாளன் மணவாட்டி, ஒளி வெளிச்சம், குரு சீசன், தகப்பன் பிள்ளை, தேவன் தாசன், எஜமான் வேலைக்காரன், தலை சரீரம், அஸ்திபாரம் கட்டடம். ரைட். இதெல்லாம் நீங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வரணும். அப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த சாதனம் எழுதியிருக்கு, வாங்கிக்கோங்க. சோத்திரம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா அவர் தலை, நாம் சரீரம். இது ரொம்ப முக்கியம். தலை இல்லாமல் சரீரம் இருந்தாலும் என்ன இல்லை, தலைக்கு மதிப்பு இருக்கா? தலை இருந்து சரீரம் இல்லைன்னா மதிப்பு இருக்குதா? மதிப்பு இல்லை. சரீரம் இருந்து தலை இல்லைன்னா மதிப்பு இருக்குதா? அதுக்கு பேர் தான் என்னங்க, முண்டம் கிடக்குது அப்படின்னு சொல்லுவான். தலையை காணாம். ஆக தலை இல்லாமல் சரீரம் இருந்தும் பயன் இல்லை, சரீரம் இருந்து தலை இல்லைனாலும் பயன் இல்லை. அதே போல அப்ப இயேசுவும் நாமும் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவரோடு இணைஞ்சிருந்தா மட்டும்தான் பிரயோஜனம். அப்ப ஆண்டவர் யாரோடு தான் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார்? அவரும் நானும் இருக்கணும் அப்படிங்கிறது யாரோட தான் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார்? மனுஷனோடு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார். ஏன்? அந்த மனுஷன் தனது சாயல்ல வந்த மனுஷன், அந்த மனுஷன் தனது ரூபத்தின்படி வந்த மனுஷன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை உண்டாக்கினதற்குரிய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஹாலை பாருங்க. இப்போ நம்ம சர்ச்சை பார்த்தீங்கன்னா ஏதாவது சுற்றி பாருங்களேன், இதில் ஏதாவது ஒரு பொருளாவது பிரயோஜனம் இல்லாத ஏதாவது பொருள் இருக்கான்னு பாருங்க. இதனுடைய இப்போ ஸ்பீக்கர் இருக்குது, இதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஸ்பீக்கருக்குரிய நோக்கம் ஒளி பெருக்கி. அதனுடைய நோக்கம் என்னங்க? ஒளியை பெருக்கி கொடுக்கணும். அது நோக்கத்தோடு தான் இங்கே இருக்குது. இந்த மைக் எதுக்கு இருக்குது? இதுக்கு பேர் ஒளி வாங்கி. இதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஒளியை, என்னுடைய சத்தத்தை வாங்கி அதன் வழியாக பெருக்கணும். அதுக்காகத்தான் இது நோக்கத்துக்கு, அது ஒரு நோக்கத்துக்காக இருக்குது. ஆக இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தான் இருக்குது. அப்போ உங்களை குறித்து என்ன குறித்து என்ன நோக்கம்? உங்களை குறித்து என்ன குறித்து என்ன நோக்கம்? அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கு. பூமியில் இருக்கிற எல்லா அமைப்புகளையுமே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் படைத்தார். அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் படைத்தார். எதை நீங்க போய் எந்த ஒரு படைப்பு, நீங்க பயாலஜியை படிச்சு பாருங்க, அல்லது பாட்னியை நீங்க படிச்சு பாருங்க, பாட்னி ஜுவாலஜி எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த விலங்குகளுமே அதுக்கு ஒரு பயனோடு தான் இருக்கும். பயன் இல்லாமல் எந்த விலங்குகளையுமே படைக்க மாட்டார். அதே மாதிரி தாவரவியல்ல நீ எந்த ஒரு செடி எடுத்தாலுமே அது ஒரு பயனோடு தான் ஆண்டவர் படைச்சிருப்பார். ஆக எல்லாமே ஒரு பர்பஸோடு தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதே போலதான் மனிதனையும் ஒரு பர்பஸோடு தான் படைத்தார். என்ன பர்பஸ்? அவன் தன்னை போலவே இருக்க வேண்டும், தனது சாயலாகவே இருக்க வேண்டும், தனது ரூபத்தின்படியே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதுதான் மனிதனை குறித்த படைப்பு, ஆண்டவருடைய நோக்கம், படைப்பின் நோக்கம் தான். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மல்கியாவின் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியாவின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே.
போதும். இங்க வசனத்தை நீங்க வாசிங்க. மல்கியா புஸ்தகத்தில் அழகா சொல்லி கொடுக்கிறாரு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். இப்ப ஆண்டவர் படைக்கணும்னா எல்லாத்தையும் படைச்சது போல ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் படைச்சிட்டு போயிருக்கலாம் அன்னைக்கு. ஏன்னா ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. அப்படின்னா எவ்வளத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. அதான் அந்த வசனம். எவ்வளத்தையும் படைப்பதற்குரிய, எவ்வளத்தையும் உருவாக்குவதற்குரிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. ஆனால் அப்ப ஏன் ஒருவனை மட்டும் படைத்தார்? ஒட்டுமொத்த உலகத்தையும் படைக்கணும், ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அவருடைய வார்த்தையினால உண்டாக்கிடலாம். ஆனா அப்படி பண்ணாம ஏன் ஒருவனை மட்டும் படைத்தார் அப்படின்னா வசனம் சொல்லுது, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுடைய சாயலில் இருக்கிறபடினால் அவன் மூலமாய் வருகிற சந்ததி யாராக இருக்கணும்? தேவ சாயலின் சந்ததியா இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் ஒருவனை படைத்தார். ஒருவனை படைத்தார். எதற்காக? பக்தியுள்ள சந்ததி அந்த சமுதாயத்துக்கு கொண்டு வருவதற்காக. பக்தியுள்ள சந்ததி, பக்தியுள்ள சந்ததி வருவதற்காகத்தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆக நம்மளை குறித்த நோக்கம் இதுதான். நீங்களும் நானும் சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவரோடு கூட இணைஞ்சுதான் நாம் முழுமை பெற்றிருக்கிறோம். அதனால தான் நீங்க பைபிளை நீங்க எங்க பார்த்தாலுமே ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி மனுஷனுடைய பிரவேசம் இருக்கும். நீங்க எந்த அற்புதத்தை நீங்க பாருங்க, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் காரியம் மனுஷனுடைய பிரயாசம் தான். 5 அப்பத்தையும் 2 மீனையும், உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிடுவதற்கு முதல்ல செஞ்ச வேலை யாருங்க? அதை ஒரு சின்ன பையன். அப்ப மனுஷனுடைய முயற்சி தான் ஃபர்ஸ்ட். ஒரு சின்ன பையன் தான் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வர்றான். அல்லேலூயா. ஒரு திமிர்வாத காரனை ஆண்டவர் சுகமாக்குறதுக்கு என்ன காரணங்கிறீங்க? 4 பேர் சேர்ந்து கயிறு கட்டி இறக்குனதுனால தான். மனிதனுடைய பிரயாசம். செங்கடல் 2ஆ பிளந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஆசாரியர்கள் அவங்க காலை யோர்தான்ல வச்சதுக்கு அப்புறம் தான். அவங்க காலை வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய செயல் நடந்துச்சு. எங்கெல்லாம் கர்த்தருடைய செயல் வருதோ அங்கெல்லாம் 2ஆம் நிலையில தான் வந்திருக்கும். அவருடைய முதல் நிலை மனிதனுடைய முயற்சியில தான் இருக்கும். அல்லேலூயா. இதை நீங்க பைபிளை படிச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அப்ப காரணம் என்னன்னா, கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை காட்டுவதற்கூட மனிதனை முன்ன வச்சுத்தான் தன்னுடைய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். லாசருவின் கல்லறைக்கு முன்னால போய் லாசருவையே உயிரோட எழுப்ப போறாரு. லாசருவே உயிரோட எழுப்ப போறாரு. கல்லை புரட்டி தள்ளுறதா பெரிய வேலை? கல்லை புரட்டி தள்ளுறதா பெரிய வேலை? ஆண்டவர் அங்க சொல்றார், இந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள். அங்க மனுஷனுடைய வேலையை தான் கர்த்தர் முதல்ல வைக்கிறார். கல்லை புரட்டுங்க அப்படிங்கிற. 4 பேர் சேர்ந்து கல்லை புரட்டுறாங்க. கல்லறையை மூடி இருக்கிற கல்லை புரட்டுறாங்க. லாசருவே வெளியே வா அப்படிங்கிறாரு. வெளியே வந்துட்டான். லாசர் வெளியே வந்துட்டான். இப்ப அடுத்து மனுஷனுக்கு என்ன வேலை கொடுக்கிறாரு? இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அப்ப என்ன விஷயம்? அவருடைய அற்புதம் கூட நம்மை கொண்டுதான் முழுமை பெறுகிறது. அல்லேலூயா. 2வது கடைசியா நீங்க வந்தீங்கன்னா, அவர் மூலமா அதிசயங்களும் அற்புதங்களும் யாரை கொண்டுதான் செய்கிறார்? தம்முடைய மனிதர்களை கொண்டே செய்கிறார். அந்த மனிதன் யார்? தனது சாயலின்படி, தனது ரூபத்தின்படி வந்த மனிதன். அப்படியானால் நீங்கள் நானும் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தால் சொல்றது போல இவர் ராசியே இல்லாதவன், கிரகம் பிடிச்சவன் அப்படிலாம் நீங்க எல்லாம் யோசிக்க வேணாம். உங்களையும் என்னையும் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம எடுத்துக்கொள்ளாததுனால நமக்கு தெரியல நம்முடைய மதிப்பு என்னன்னு. நமக்கு அதனுடைய இதை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா இதனுடைய வேல்யூ எனக்கு தெரியுமா? இதனுடைய பயன் என்னன்னு தெரிஞ்சாதான் இதனுடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். உண்மைதானுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய மதிப்பு என்னன்னே தெரியல. குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்துக்கு தன்னுடைய மதிப்பு தெரியவில்லை. இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்துக்கு மதிப்பு தெரியவில்லை. என்னுடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் நானும் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு எனக்கு விலையே இல்லை. உங்களுக்கு எனக்கும் இந்த மைக்கை வாங்கணும்னு ஒரு 5000 ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம். இங்க இருக்கிற எந்த பொருளையும் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிடலாம். அதனால தான் போன வாரம் சொன்னேன், மனிதனுக்குரிய எந்த ஒரு உறுப்பையும்
மனிதன் செஞ்சு விலைக்கு வித்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் மனிதனுடைய உறுப்பை மட்டும் யாராலையும் கண்டுபிடிக்கவே ஆண்டவர் அனுமதிக்கலை. அல்லேலூயா. இதே ஒரு ஹார்ட்டை ஒரு செஞ்சிடலாம் அப்படின்னா 10 கோடி ரூபாய்க்கு கூட விற்கலாமே, வியாபாரம் பண்ணிடலாமே அப்படின்னு மனுஷன் இறங்கிடக்கூடாதுக்காக தான் ஆண்டவர் மனிதனுடைய உறுப்புகள் எதையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வசனம் அழகா தாவீது சொல்றார், நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டபடியால். நம்முடைய படைப்பே எப்படிப்பட்டது? நான் விசித்திரம், நான் வினோதம். அல்லேலூயா. நான் விசித்திரமா உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், வினோதமா உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சரீரம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்னதாங்கிறீங்க? இந்த உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு என்னதான் காரணம்? ரத்தம் தான் காரணம். இதை எத்தனையோ வருஷம் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சாங்க. உடம்புல உயிர் எங்க இருக்கு, இது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சு கடைசியில் அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் தான் இருக்கு. ஆனால் இதை பைபிள் கிமுலையே பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியர் ஆகமத்திலே சொல்லிடுச்சு, ஒரு மனுஷனுடைய உயிர் எதில் தான் இருக்கு, ரத்தத்தில் தான் இருக்குன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பைபிள் சொல்லிடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் மனிதனுடைய விலை சாதாரண விலை அல்ல. அப்படி மனிதனுடைய அவன் விழுந்து போனதுனால ஒரு சாதாரண ஆட்டு ரத்தத்தை கோழி ரத்தத்தை கொண்டு மனிதனை மீட்டெடுக்கலாம் என்று ஆண்டவர் நினைக்காம விலையேற பெற்ற ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நம்மை விலைக்கு வாங்கினார். அல்லேலூயா. மனிதனுக்கு எதுவுமே விலை அல்ல. எத்தனை லட்சம் கொடுத்து மனிதனை விலைக்கு வாங்க முடியாது. மனிதன் விலையேறப்பெற்ற மனிதன் என்ற காரணத்தினால்தான் விலையேறப்பெற்ற இரத்தத்தை கர்த்தர் சிந்தினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவன் விலையேற பெற்றவனாக இருந்ததுனால தான் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புமிக்க ஒரு மனிதன், இந்த விலையேறப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்துக்குள்ளே எப்படி அவன் ஒரு பொறுப்புள்ளவனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். அவன் எப்படி இந்த உலகத்தில் அவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும், தனது சாயலின்படி தனது ரூபத்தின்படி வந்த ஒரு மனிதன் ஆண்டவர் அவனை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார். கடைசியாக வாசிக்கலாமா? ரோமர்கள் நிருபம். இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா? 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 29வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, நல்லா கவனிங்க, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஈக்குவல். அல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு என்னவா? ஈக்குவலா, சரிக்கு சமமா நம்மளை வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். நம்மளை சரிக்கு சரியா வைக்கணும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:49 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:49 சீக்கிரமாக. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், கடைசி நோக்கம் என்னன்னா, இந்த மண்ணான சாயலை நான் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இடத்துல வானவருடைய சாயல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னைக்கு ஆதாம் தனது சாயலின்படி தனது ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான், ஆனால் என்னைக்கு அவன் பாவத்தில் விழுந்தானோ அன்றைக்கே அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் இழந்தான். தேவ சாயல் அவனை விட்டு போய்விட்டது. தேவ சாயல் போய் அவனுக்கு என்ன சாயல் வந்துச்சு? பாவ சாயல் வந்து விட்டது. அந்த பாவத்தினுடைய கிரியை தான் வெளிப்பட ஆரம்பித்தது. அவன் தேவனுக்கு தூரமானவனாக போய்விட்டான், தேவனுக்கு அந்நியனாகி போய்விட்டான். இப்படிப்பட்ட நிலையிலே மறுபடியும் தான் கொடுத்த அந்த ஸ்தானத்தை, அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் மனுஷனுக்கு திருப்பி கொடுக்கத்தான்
கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வந்ததின்படி யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றோமோ மறுபடியும் நம்ம எல்லாம் என்னவா மாறிட்டோம்? மறுபடியும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. இழந்து போன அந்த சாயலை மறுபடியும் பெற்றுக்கொள்ள. அதைத்தான் நீங்க வசனம் வாசிக்கிறோம். மன்னானவருடைய சாயலை நாம் அணிஞ்சுக்கிட்டோம், பரவாயில்லை. ஆனாலும் அது போதாது, வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள வேண்டும். வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தையும் சொல்றேன். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. கடைசி நம்முடைய நோக்கம் என்னங்க? அந்த சாயலாகத்தானே, கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. மறுரூபப்படுகிறோம் என்றால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படியே நாம் இந்த மன்னாவனுடைய சாயலை அல்ல, வானவருடைய சாயலை நாம் பிரதிபலிக்கிற ஒரு மறுரூபம். அல்லேலூயா. இதாங்க மறுரூபம். இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பொறுப்பு. இந்த நிலையில தான் ஆண்டவர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். ஆக இப்ப அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிற நாம் இந்த உலகத்துல அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பெறணும் அப்படின்னா எதன் அடிப்படையில பெற முடியும்? எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம இழந்ததை எப்படி பத்திரமா காப்பாற்றி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 3 பாயிண்ட். இதற்குத்தான் ஆவியானவருடைய துணை. அல்லேலூயா. இதற்குத்தான் ஆவியானவருடைய துணை. இப்ப வாசிக்கலாம். இதுக்கு தான் ஆவியானுடைய துணை என்ன அப்படிங்கிறத ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்பும்படி கேட்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, வாசிக்க போறோம். 26ஆம் வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் முதலாவது காரியம் ஆவியானவர் செய்கிற முதல் காரியம். ஏன் அபிஷேகத்தை பெறணும்? ஏன் அபிஷேகத்தை பெறணும்? ஏன் அபிஷேகம் முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன் அபிஷேகத்துக்கு இவ்வளவு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது? என்ன காரணம் அப்படின்னா, அபிஷேகம் என்பது ஆவியானவர் கொடுக்கிற அங்கீகாரம். ஆவியானவர் கொடுக்கிற அங்கீகாரம். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழிலுக்கு அரசு அங்கீகாரம் இருக்க வேண்டும். அரசு அங்கீகாரம் இருக்க வேண்டும். எல்லாத்துக்குமே ஒரு கல்லூரி இருக்குன்னா அரசு அங்கீகாரம் இருக்க வேண்டும். ஒரு பள்ளி இருக்குன்னா அதுக்கு அரசு அங்கீகாரம் இருக்கணும். அங்கீகாரம் உள்ள ஒரு பள்ளியில படிச்சாதான் அதுக்கு மதிப்பு. அதுபோல ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறவன் அங்கீகாரம் உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எந்த அங்கீகாரம்? ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அங்கீகாரம். நம்மெல்லாம் ஒரு ரெகனைஸ்டு பர்சனா இருக்கணும். நம்மெல்லாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபரா இருக்கணும். அதுதான் அபிஷேகம். அது அபிஷேகம் யார் கொடுக்கிறா? ஆவியானவர் கொடுக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் கொடுக்கிற அங்கீகாரத்தின் அடிப்படையில தான் நாம் கடைசியில் மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆவியானவர் கொடுக்கிற அங்கீகாரத்தின் அடிப்படையில தான் நாம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறோம். ஆவியானவர் கொடுக்கிற அங்கீகாரத்தின்படிதான் மன்னானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்கிறோம். அப்ப ஆவியானவர் கொடுக்கிற முதல் அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்தினால் நடக்கிற முதல் காரியம், அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவது காரியம் நமக்கு பலவீனம். ஆவிக்குரிய வாழ்க்கை பல பலவீனங்களை தாண்டி போக வேண்டிய வாழ்க்கை. அதனால தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள வர்ற பாடுகளை சொல்லிக்கா பாருங்க. வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம். 36ஆம் வசனத்துல நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் வந்து மோதும். அப்ப இந்த போராட்டம் வரும்போது நம்மளை அறியாமலே இந்த சரீரம், எந்த சரீரம்? மண்ணான சரீரம் இல்லையா? இந்த மண்ணான சரீரம் இதை எதிர்கொள்ள முடியாது. மண்ணான சரீரத்தால் இதை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா வர்ற பிரச்சனை
100 டன் எடையுள்ள ஒரு பிரச்சனை. நமக்கு இருக்கிறதோ 25 டன்னு தான் இடம் இருக்குது. இப்போ இந்த 25 டன் எடையுள்ள நான் 100 டன் இருக்கிற அந்த பிரச்சனையை தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்போ அந்த 100 டன்னை நான் ஓவர் கம் பண்ணணும்னா எனக்கு இன்னும் ஒரு 100 டன் பலன் எனக்கு தேவை. அந்த பலனை கொடுக்கறதான் ஆவியானவர். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அந்த பலனை கொடுக்கிறவர் தான் ஆவியானவர். ஏன்னா நாம் சாதாரணமானவர்கள், சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்ம மேல பெரிய தரிசனம் கர்த்தர் வச்சிருக்கிறார், தனது சாயல் தனது ரூபத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அது எப்போ அது ஆக்கப்பூர்வமாக மாறும் அப்படின்னா ஆவியானவருடைய அங்கீகாரத்தினால் வருகிற அந்த அபிஷேகத்தின் நிமித்தம். அப்ப நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன செய்யறாருங்க? அவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் நமக்கு செய்யற முதல் வேலை நம்முடைய பலவீனத்தில் உதவி செய்ய. என்னென்ன பலவீனம் இருக்குது? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல பலவீனம் இருக்கும். எதையும் நான் செய்யற தப்புன்னு தெரியும், ஆனால் அவங்களால மேற்கொள்ள முடியாது. இது உங்களுக்கு பலவீனம். நான் தப்பு பண்றேன் பாஸ்டர், ஆனால் அதை என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. நான் போராடுறேன், என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. இது எனக்கு நல்லாவே தெரியுது, தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னால் இதை நான் ஓவர் கம் பண்ண முடியல, இதுக்கு நான் எதிர்நீச்சல் போட முடியல அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? செல்போன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் அதை என்னால் மேற்கொள்ள முடியல. பொய் பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னால் பொய் பேசாமல் இருக்க முடியல. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட பேசக்கூடாது, போகக்கூடாது, பழகக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதை என்னால் மேற்கொள்ள முடியல. இதுதான் பலவீனம். இந்த பலவீனத்தை நிறைய பேர் தனக்கு பலவீனம்னு தெரியும், ஆனால் அந்த பலவீனத்தை விட்டு வெளியே வரத்தான் தெரியாது. இதுக்கு உதவி செய்யத்தான் ஆவியானவர், இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம எதையும் போராடினாலும் வெற்றி பெற முடியாது. நம்மோடு கூட ஆவியானவர் இருந்தால் நம்மளால் எளிதாய் வெற்றி பெறலாம். அதனால முதல் காரியம், நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். இரண்டாவது காரணம், நமக்கு அறியாமை. ஆவிக்குரிய நிலையிலே நமக்கு ஒரு அறியாமை இருக்கிறது. ஆவிக்குரிய நிலையிலே நமக்கு ஒரு புரிதல் இல்லை. ஆவிக்குரிய நிலையிலே நமக்கு ஒரு சரியான ஒரு ஸ்டாண்ட் இல்லை. இப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேனே, 4 வழிச்சாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 வழிச்சாலை போடுறப்ப எடுத்தடுப்புல அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டு போற போக்குல, இந்த இடத்துல பாலம் போடணுமோ, மறந்துட்டோமே அப்படின்னு அப்ப யோசிக்காம அவங்க என்ன பண்றாங்க? வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல திட்டமிடுகிறார்கள். அதுக்கான சர்வே பண்றாங்க. என்ன பண்றாங்க? அதை சர்வே பண்றாங்க. எத்தனை இடத்துல பாலம் போடணும், எவ்வளவு உயரத்துல இந்த இடத்துல ரோடு போடணும், முதல்ல திட்டமிடுகிறார்கள். அதுக்கப்புறம் திட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். அந்த மதிப்புக்கு அப்புறம் தான் அது சாங்ஷனுக்கே போகிறது. ஆக ஒரு வேலையே இப்படி ப்ராப்பரா ஒரு திட்டமிடுதலுக்கு அப்புறம் மதிப்பு கொடுத்தல், மதிப்புக்கு அப்புறம் தான் அது அடுத்த சாங்ஷன் அப்படிங்கிற நிலைமைக்கே போகிறது. அதே போலதான் ஆவிக்குரிய நிலையிலே நமக்கு சரியான திட்டமிடுதல் இல்லை. அந்த திட்டமிடுதல் இல்லாததான் அறியாமை. அந்த அறியாமை தான் இன்னைக்கு என்ன நிலைமை கொண்டு போயிருது? நம்மளால இந்த உலகத்துல எதிர்நீச்சல் போட தெரியாம போயிருது. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதிர்நீச்சல் போடுவேன்ல, எனக்கு அது தெரியல. நான் ஒரு இன்னசென்ட்டா இருக்கிறேன். உலகத்தை அறிஞ்ச எனக்கு எதை அறியல? ஆவிக்குரிய நிலையை அறியவில்லை. நிறைய பேருக்கு உலகம் நல்லா தெரியும், உலகத்தில் எப்படி எதிர்நீச்சல் போடணும் எல்லாம் தெரியும். அதான் ஒரே ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் இது. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறில் அக்கறைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு படகு மூலமாக தான் போக முடியும். அப்போ ஒரு படகோட்டி போறாரு. ஒரு பெரிய ஒரு கல்விமான், ஒரு ஞானி. அவர் ஞானி அந்த படகுல உட்காந்து அக்கறைக்கு போறார்.
போகிறப்ப இந்த ஞானி சும்மா இருக்க மாட்டாம இந்த படகோட்டியை பார்த்து, ஏப்பா படகோட்டி, எவ்வளோ வருஷமாக வேலை செய்கிற? ஐயா, நான் சின்ன வயசுலேருந்தே, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே இந்த படகு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா அப்படிங்கிறார் அவர். என்னப்பா படிக்கலையா? அப்போ படிக்கலையா அப்படி சொல்லிட்டு வரும்போது இப்போ ஞானி கேட்குறார், ஏப்பா உனக்கு இந்த அர்த்த சாஸ்திரம்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறார். அர்த்த சாஸ்திரமா? ஐயா, நான் தான் படிக்கலைங்கிறேன், நான் தான் சின்ன வயசுலேருந்தே இந்த வேலைக்கு வந்துட்டு நான் படிக்கலையா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா, அதனால் தெரியாதுங்க. அடப்போப்பா, அர்த்த சாஸ்திரம் தெரியாத ஒரு ஆளாக இருக்கிற உன் வாழ்க்கையில் காவாசி போச்சியா, உன் வாழ்க்கையில் காவாசி பங்கு போச்சியா அப்படிங்க. அச்சிச்சோ, காவாசி போச்சா அப்படின்னு இவன் ரொம்ப கவலையோட, காவாசி போச்சா அப்படிங்க. மறுபடியும் ஞானி சும்மா இருக்க மாட்டாம, சரி தாம்பே, உனக்கு அர்த்த சாஸ்திரம் தான் தெரியல, கர்ம சாஸ்திரம் தெரியுமா? அதான் நான் தான் சொல்றேன், நான் படிக்கிறேங்கிறேன், நீங்க மறுபடியும் எனக்கு அர்த்த சாஸ்திரம் தெரியுமா, கர்ம சாஸ்திரம் தெரியுமான்னு சொல்றீங்களே அப்படின்னு மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்க. பாப்பா வாழ்க்கையில அரை பங்கு போச்சுப்பா, அரைவாசி போச்சுப்பா, அரைவாசி போச்சுப்பா. ஐயோ, அரைவாசி போச்சா எனக்கு அப்படின்னு இப்ப படகோட்டி ரொம்ப நொந்துக்கிறார். கடைசியில் அப்பவும் சும்மா இருக்க மாட்டாம ஞானி, சரிப்பா உனக்கு அர்த்த சாஸ்திரம் தான் தெரியல, கர்ம சாஸ்திரம் தெரியல, உனக்கு ஏதாவது கணித சாஸ்திரமாவது தெரியுமா? மறுபடியும் அவன் எப்போதும் போல 3வது முறை புலம்ப ஆரம்பிச்சான். அச்சுச்சோ, அப்பா ஞானி சொன்ன, பாப்பா உன் வாழ்க்கையில் 3/4 பங்கு வீணா போச்சுப்பா. உடனே அச்சுச்சோ 3/4 பங்கு போச்சே, 3/4 பங்கு போச்சேன்னு சொல்லி பதட்டத்தில் இறங்கிட்டாரு படகோட்டி. 3/4 பங்கு போச்சே, 3/4 பங்கு போச்சேன்னு சொல்லி துடுப்பை விட்டுட்டான். யார்? படகோட்டி என்ன பண்ணிட்டான்? துடுப்பை விட்டுட்டான். இப்ப படகு பிடிக்கிட்டு போகுது, ஆத்தோட ஆத்தா போயிட்டு இருக்கு. இவன் என்ன சொல்ல, ஐயோ 3/4 பங்கு போச்சே, 3/4 பங்கு போச்சே, 3/4 பங்கு போச்சே. கடைசியில் இவன் ஞானி, எப்பா 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 எப்பா, ஏய் இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, இங்க பாரு, படகு போயிட்டு இருக்குது, படகு போயிட்டு இருக்கு. இவன் அப்புறமா தான் துடுப்பை பார்க்குறான், ஐயோ துடுப்பை விட்டுட்டே அப்படின்ட்டு கடைசியில் மெதுவா ஞானியை பார்த்து கேட்குறான், ஐயா அர்த்த சாஸ்திரம் தெரிந்தவரே, கர்ம சாஸ்திரம் தெரிந்தவரே, கணித சாஸ்திரம் தெரிந்தவரே, உமக்கு நீச்ச சாஸ்திரம் தெரியுமா? உனக்கு நீச்ச சாஸ்திரம் தெரியுமா? தெரியாதப்பா. போப்பா, உன் முழு வாழ்க்கையும் போச்சியா? என் வாழ்க்கை தான் 3/4 பங்கு தான் போச்சு. இப்ப நீச்ச சாஸ்திரம் தெரியாதனால உன் முழுசும் உன் வாழ்க்கையே போப்போம் அப்படிங்கிற கதையா நமக்கு உலகத்தில் இருக்க எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறிய வேண்டிய சாஸ்திரத்தை இன்னும் அறியவில்லை. நாம் அறியாமை உள்ளவர்களாக இருக்கிற காரணத்தினால தான் நம்முடைய அறியாமையை போக்குவதற்கு ஆவியானவர் துணை செய்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஆவியானவருடைய பங்களிப்பு என்னங்க? நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். 2வது நம்முடைய அறியாமையை போக்குகிறார். என்ன அறியாமையை போக்குகிறார்? நான் யார், என் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன, என் மேல இருக்கிற கிருபை என்ன, என் மேல இருக்கிற தேவ இரக்கம் என்ன, எதற்காக என்னை வைத்திருக்கிறார், எந்த நோக்கத்துக்காக என்னை படைத்திருக்கிறார் என்கிற அந்த அறிவு இல்லாத அறியாமை. அப்படிப்பட்ட ஒரு அறிவு இல்லாத ஒரு அறியாமை. இந்த அறியாமையை போக்கி என் மேல இருக்கிற ஒரு தரிசனம், என் மேல இருக்கிற ஒரு திட்டம், என் மேல இருக்கிற ஒரு நோக்கத்தை தேவன் அறிய வைப்பதற்காக ஆவியானவரை கொண்டு எனக்கு போதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நமக்கு இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்குது, ஆனால் நேரம் போய் விட்டது. கடைசியாக ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மூன்றாவதாக நமக்காக, மூன்றாவது ஆவியானவர் செய்கிற காரியம், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வேற யாரும் நமக்காக வேண்டுதல் செய்யல. ரோமன் கத்தோலிக்க சபையில சொல்லுவார்கள், புனிதர்கள் நமக்காக வேண்டுதல் செய்வார்கள். மரியாள் நமக்காக வேண்டுதல் செய்வார். புனிதர்கள் எல்லாரும், புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று யாரும் நமக்கு வேண்டிக் கொள்ள முடியாது. நமக்காக வேண்டிக் கொள்ள ஒரே ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர்தான் திருத்துவத்தின் 3வது நபராய் இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிற திருத்துவத்தின் 3வது நபராய் இருக்கிற ஆவியானவர், அவர் மட்டும்தான் நமக்காக வேண்டுதல் செய்ய முடியும். வேற ஒருவரும் நமக்காக வேண்டுதல் செய்ய முடியாது. எனவே தான் நம் தேவைகளுக்காக, நமக்காக, நம்முடைய எல்லா நிலைமைக்காக
வேண்டுதல் செய்கிற, பரிந்து பேசுகிற, நம்மை தூக்கி நிறுத்துகிற, நம்மை எடுத்து நிறுத்துகிற அந்த ஒரு ஸ்தானத்தில் தான் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். ஆவியானவருடைய முதல் வேலை நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். 2வது நம்முடைய அறியாமையை போக்குகிறார். 3வது நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னும் நிறைய இருக்கு, நேரம் இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். 2வது ஆராதனுடைய தொடர்ச்சியாக நாம் இதை கேட்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்த வார்த்தையின்படி அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்போமா எல்லாரும்? இன்னைக்கு நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். ஆண்டவருடைய படைத்த படைப்பிலே நான் விசேஷமானவன். ஒருவேளை நான் ஒரு ராசியே இல்லாதவன் அப்படின்னு நீங்கள் உங்களை நொந்துக்கிறீங்களா? அந்த பேச்சை விட்டுருங்க. உங்களை ஆண்டவர் தனது சாயலின்படி படைத்தார். தன்னுடைய படைப்புகளிலே அதிக மேன்மையுள்ளவர் படைப்பு நாம் தான். அவருடைய படைப்புகளிலே அதிக மேன்மையுள்ள படைப்பு நான் தான். கடைசியாக நம்ம கேட்டது போல நாம் இழந்த சாயலையும் நாம் இழந்த ரூபத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே பெற்றுக்கொள்ளும்படி வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நமக்காக அந்த இழந்த சாயலை ரூபத்தை ஆண்டவர் மீட்டு கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. தேவ சாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவ சாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். ஆட்சி தேற்றிடுவே தம்மாவீனா, ஆட்சி தேற்றிடுவே தம்மாவீனா, மகிமை மைந்தே மந்திரே, மறுரூபமாவே மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. உந்தன் பாத என்னை வழியா உண்மை மனதுடன் ஒப்படைப்பே, உந்தன் பாத என்னை வழியாய் உண்மை ஏற்றுக்கொண்டருளோ தேவ பலன் விளங்கோ, ஏற்றுக்கொண்டருளோ தேவ பலன் விளங்கோ, தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினா, தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினா, மகிமை மே மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே, மகிழ்ந்திடவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. அன்புக்குரியவர்களே,
நீங்கள் நானும் சாதாரணமானவர் அல்ல. இதான் முக்கியம். காரியத்தின் கடைத்தொகை தான். உங்களை என்னையும் அந்த சாயலிலே படைத்த தேவன் கடைசி வரைக்கும் அந்த சாயலை காப்பாற்றி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுகிறார். அந்த ஒரு பெரிய ப்ராசஸ் ஆவியானவர் மூலமாக தான் நடக்கணும். அப்படியே அவருக்கு நேராக அவருக்கு ஈக்குவலாக கொண்டு போய் அங்கே அவர்கிட்ட நிறுத்தணும். அதனுடைய பங்களிப்பு தான் ஆவியானுடைய பங்களிப்பு. அதனால இந்த உலகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாமே தேவனால் உண்டானவைகள் அல்ல, அது பிசாசினால் உண்டானவைகள். உலகத்தை ஆண்டவர் தான் படைச்சார். ஆனால் அந்த உலகத்தை படைத்து ஆதாம் கையில கொடுத்தார். இவைகளை பண்படுத்தவும் காக்கவும் கொடுத்தார். ஆனால் அந்த மனிதன் அதை கோட்டை விட்டு விட்டான், அதை தவற விட்டு விட்டான். எனவே அது பிசாசு கைக்கு போனதுனால இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பிசாசுக்கு சொந்தமாகி விட்டது. எனவே இந்த உலகத்தில் இருக்கிற நாமும் ஒரு காலத்தில் பிசாசுக்கு சொந்தமாய் இருந்தோம், அந்நியராய் இருந்தோம், துரத்தப்பட்டு இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாய் இருந்தோம், நாம் பாவிகளாகவே இருந்தோம். ஆனால் கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக அந்த இரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் சமீபமானோம். அந்த கிருபாசனத்தை கிட்டி சேரக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். இழந்த சாயலையும் இழந்த ரூபத்தையும் நாம் மறுபடியும் பெற்றோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி சாயலும் ரூபமும் மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சிந்தையையும் பெற்றோம். இந்த மூன்றையும் மறுபடியும் இந்த உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் கட்டி காப்பாற்றி அதை தேவ சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆவியானவர் தான் நம்மை நடத்துவார். ஆவியானவர் தான் நமக்கு முதல்ல நமக்கு பலப்படுத்துகிறவர். ஆவியானவர் தான் நம்முடைய அறியாமையை நீக்குகிறவர். ஆவியானவர் தான் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். வீட்டில் போய் நீங்க தியானிங்க. அடுத்த 27வது வசனத்துல ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அது மாத்திரமல்ல, இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடத்துகிறவர் ஆவியானவர். நம்முடைய சிந்தை, ஆவியின் சிந்தை எது, மனுஷிக சிந்தை எது என்று வரையறுத்து கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவர். இவ்வளத்தையும் ஆவியானவர் செய்கிறார். அதனாலதான் ஒரு சபைக்கு ஆவியானுடைய அங்கீகாரம் தேவை. அதனாலதான் ஒரு சபைக்கு ஆவியானுடைய அங்கீகாரம் தேவை. ஒரு மனிதனுக்கு ஆவியானுடைய அங்கீகாரம் தேவை. பெற்றுக்கொள்ளுங்கள், வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு தேவை, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே தேவை தாகம்தான், ஏக்கம்தான், எதிர்பார்ப்பு தான். என்னை நிரப்பட்டும், இந்த மண்ணான இந்த பாத்திரத்தில் அந்த மகிமையான அபிஷேகம் ஊற்றப்படட்டும், அந்த மகிமையான அபிஷேகம் ஊற்றப்படட்டும் என்கிற அர்ப்பணிப்பு தான் அந்த அபிஷேகத்துக்குரிய தகுதி. அர்ப்பணிப்போம். இந்த இருதயமாகிய பாத்திரத்தை கரையில்லாமல் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை தம்முடைய ஆவியை ஊற்றுவார். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவாராக. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவாராக. ஆண்டவரே, அந்த எல்லையை நாங்கள் அடைந்தே தீர ஆவியானுடைய துணையை நாங்கள் வாஞ்சித்து பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.